ஹாய். இளையராஜா 50. இளையராஜா இசையமைப்பாளராக அறிமுகமாகி 50 வருஷம் ஆச்சு. ஏன்னா அன்னக்கிளி திரைப்படம் 50 வருஷம் ஆச்சு. 1976 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 2026 50 வருஷம் ஆச்சு. இசைஞானி இளையராஜாவை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் பேரு அன்னக்கிளி படத்துல திரைக்கதை, வசனம், பாடல்கள் இந்த மூணுமே பண்ணது பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். இவருதான் ராசையாங்கிற பேரை இளையராஜான்னு மாத்தினாரு. ஏன் இளையராஜாவை அறிமுகப்படுத்தினதே பஞ்சு அருணாச்சலம் தான். 70 காலகட்டத்துல AM ராஜா அப்படின்னு ஒரு இசையமைப்பாளர் இருந்தாரு. சரி, அதே பேரை வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் இளைய ராஜா அப்படின்னு வச்சாரு. ஏன்னா AM ராஜா ஒருத்தர், இளையராஜா ஒருத்தர், வித்தியாசம் தெரியணுங்கிறக்காக இளையராஜா அப்படின்னு பேரை மாத்தினாரு. இந்த படத்தோடைய பாடல் பத்தி சுவாரஸ்யமான விஷயம் சொல்லணும். அது என்னன்னு கேக்குறீங்களா? அதாவது 70 காலகட்டத்துல மலையாளத்துல ஸ்டீரியோ ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மலையாளத்துல வர்ற பாடல்கள் எல்லாமே ஸ்டீரியோ ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. தமிழ்ல அன்னக்கிளி படத்துல ஸ்டீரியோ ரெக்கார்டிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அந்த ஆசை நிராசை ஆயிடுச்சு. ஏன்னா அந்த படத்துடைய ப்ரொடியூசர் எதுப்பா வெட்டி செலவு பண்ணிட்டு இருக்கிற MS விஸ்வநாதன், ராமமூர்த்தி அவங்க எல்லாம் மோனோ ட்ராக்ல தான் கொடுத்தாங்க. ஏன் சங்கர் கணேஷ் அவங்களும் மோனோ ட்ராக்ல தான் கொடுத்தாங்க. நீ எம்ஜிஆர் சிவாஜி படத்தை எல்லாம் பார்த்துருப்பீல்ல, அந்த படத்துல பாட்டெல்லாம் கேட்டிருப்பீல்ல, அது மோனோ ட்ராக் தானே. அதே மாதிரி இதுலயும் மோனோ ட்ராக் போடு, ஸ்டீரியோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏன் பணத்தை விரயம் பண்ற அப்படி சொல்லிட்டாரு படத்தோட ப்ரொடியூசர். சரின்னு பாடல்களை கம்போஸ் பண்ணாரு. கம்போஸ் பண்ணி எல்லா பாடலும் பட்டி தொட்டி எல்லாம் ஒழிச்சுது. இப்போதைக்கு நான் ஒரு 2 பாடல் பத்தி தான் சொல்ல போறேன். மச்சான பாத்தீங்கன்னா அந்த பாடல் தான் எஸ் ஜானகி பாடியிருப்பாங்க. இந்த பாடல் பட்டி தொட்டி எல்லாம் ஒழிச்சுது. ஜானகியோட இளமையான குரல்ல இந்த பாடல் அவ்வளவு அருமையா இருக்கும். கம்போஸ் பண்ணது சூப்பரா பண்ணியிருப்பாரு. கொஞ்சம் கானா பாடல் மாதிரி இருக்கும். இந்த பாட்டை கேட்டுட்டு ஆடாதவங்க யாருமே இல்லை. 70 காலகட்டத்துல கொஞ்சம் புதுசா தெரிஞ்சது. இந்த பாடல் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பவானிசாகர் அணைக்கட்டுல இந்த பாடலை ஷூட் பண்ணியிருக்காங்கிறத நான் பெருமையை சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் ஈரோடு மாவட்டத்துக்காரன் தான். அதுக்கப்புறம் அன்னக்கிளி உன்னை தேடுது இந்த பாடல் சூப்பரா இருக்கும். எஸ் ஜானகி பாடியிருப்பாங்க. இந்த பாடலுடைய படப்பிடிப்பு எங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள கொடிவேரி அணையில இந்த பாடலை படமாக்கியிருப்பாங்க. இளையராஜா இசையில வந்த முதல் படத்துடைய பாடல்கள் ஈரோடு மாவட்டத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் பெருமையா சொல்லிக்கிறேன். அன்னைக்கிளி படத்துல இந்த 2 பாடல்கள் பத்தி பார்த்தாச்சு. படத்துடைய மற்றும் ஒரு பாடல் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.